சிங்கப்பூரில் முதல் தானியங்கி பேருந்து சேவை தொடக்கம். சிங்கப்பூரில் தானியங்கி ஷட்டில் பேருந்து சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதியில் இந்த தானியங்கி பேருந்தின் சோதனை ஓட்டம் நடந்துள்ளது. ஏப்ரல் 1 முதல் இந்த புதிய தானியங்கி பேருந்து சேவையானது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. பயண முன்பதிவு நிறுவனமான கிராப் மற்றும் சீன தானியங்கி ஓட்டுநர் தொழில்நுட்ப நிறுவனமான வீரைடுடன் இணைந்து இந்த புதிய சேவையை அறிமுகம் செய்துள்ளது. இந்த தானியங்கி ஷட்டில் பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த ஆண்டு 2026 ஜனவரி முதல் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் சோதனை ஓட்டங்களில் பங்கேற்று பயணத்தின் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் கருத்துக்கள் வழங்கியுள்ளனர். இந்த ஷட்டில் பேருந்துகள் 30,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தானியங்கி ஓட்டுநர் தூரத்தை கடந்துள்ளது. சிங்கப்பூரின் முதல் குடியிருப்பு தானியங்கி ஷட்டில் பேருந்தை பொதுமக்களுக்கு அளிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த தொழில்நுட்பமானது பொதுமக்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் எனவும் கிராப் நிர்வாக இயக்குனர் கூறியுள்ளார். சிங்கப்பூரின் முதல் தன்னாட்சி போக்குவரத்து சேவையை புங்கோலில் தொடங்குவதில் பெருமிதம் கொள்வதாக ரைட் பொது மேலாளர் அவர்கள் கூறியுள்ளார். பேருந்தின் இயக்க நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இந்த ஆண்டின் மத்தியில் வணிக சேவை தொடங்கும் வரை பொதுமக்களுக்கு இந்த சேவை இலவசம். பொதுமக்கள் இந்த வசதியை ai.r என்ற இணையதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்யலாம்.